Exercise 2.4 10th question பாருங்க. The area of the parallelogram ABCD is 1470 square centimeter. Area of the parallelogram கொடுத்துட்டாங்க. ABCD ங்கிறது வேல்யூஸோட ஏரியா வந்து என்ன சொல்லிருக்காங்க 1470 square centimeter. If AB equal to 49 centimeter, AB equal to 49 centimeter and AD is 35 centimeter, then find the height of DF and BE. அதாவது ரெண்டு ஹைட்ஸ் கேட்குறாங்க, ரெண்டு பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஏபிசிடிங்கிற ஒரு நம்ம என்ன செய்கிறோம், பேரலோகிராம் எடுத்துக்கிறோம். ஏபியோட வேல்யூ வந்து 49 கொடுத்துட்டாங்க, ஏடியோட வேல்யூ வந்து 35 சொல்லிட்டாங்க. அடுத்து டிஎஃப் பிஇயோட வேல்யூஸ் கேட்குறாங்க. டிஎஃப் பிஇ பியிலேருந்து ஏடிக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், அதான் ஹைட்டு. அதே மாதிரி டியிலேருந்து ஏபி சைடுக்கு ஒரு ஆப்போசிட் லைன் ட்ரா பண்ணுறோம், அதுதான் பர்பண்டிகுலர், அதுவும் ஹைட்டு. இப்போ பிஇயும் டிஎஃப்பும் நம்ம கொண்டு வரோம். அப்போ இதை வந்து பேரலோகிராம் வந்து ரெண்டு கேஸாக யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் இதை ஒரு இதாக எடுத்துகிட்டு ஒரு கேஸும், இந்த பேஸை ஒன்று எடுத்துகிட்டு ஒரு கேஸ் யூஸ் பண்ணி ரெண்டு ஹைட் நம்ம கொண்டு வரணும். இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் அவங்க கொடுத்துட்டாங்க 1470 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ கேஸ் 1ல் இந்த பேஸை நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அப்போ இந்த ஹைட்டு நம்ம கொண்டு வரணும். அப்போ ஏபியோட வேல்யூ வந்து 49 சென்டிமீட்டர், அதான் பேஸ் பியோட வேல்யூ. இது டிஎஃப்போட வேல்யூஸ் தான் என்னது ஹைட்டு, அதோட வேல்யூஸ் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அதான் பேஸ் ஏபி ஈக்குவல் டு 49 சென்டிமீட்டர், ஹைட் டிஎஃப்போட வேல்யூஸ் வந்து கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு 1470 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிற நமக்கு தெரியும், கொஸ்டின்லேயே இருக்குது. இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா தெரியும், பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஈக்குவல் டு 1470. இப்போ பேஸோட வேல்யூஸ் தான் நமக்கு தெரியும் 49, ஹைட்டோட வேல்யூஸ் தெரியாது, அதுதான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ 49 இன்ட்டு ஹைட்ஸ் ஈக்குவல் டு 1470. இப்போ ஹைட்ஸை மட்டும் வச்சுட்டு 49 மல்டிபிகேஷனில் இருக்கிற நம்ம செஞ்சுருவோம், டிவிஷன் கொண்டு வந்துடும். அப்போ ஹைட்ஸ் ஈக்குவல் டு 1470 டிவைடட் பை 49. இப்போ 1470 49ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 3 டைம்ஸ்னா 3 இன்ட்டு 49 147 வந்துடும். 0 இருக்குன்னா அது 30ங்கிறது நம்ம டேரெக்டாக போடலாம். 30 இன்ட்டு 49 1470ங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிருச்சு, ஹைட்டோட வேல்யூஸ் வந்து 30 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் டிஎஃப் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். இந்த ஹைட் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு 30 சென்டிமீட்டர். இப்போ கேஸ் 2ல் வந்து இதை வந்து நம்ம பேஸாக எடுத்துக்க போகிறோம். இந்த ஹைட் வந்து நம்ம கொண்டு வரோம். பேஸ் ஏடி ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர், ஹைட் பி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், அதோட வேல்யூஸ் நம்ம கொண்டு வரணும். இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு 1470, இதுக்கும் அதே சேம் தான். இதுக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும், பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஈக்குவல் டு 1470. பேஸோட வேல்யூ தான் 35, ஹைட்ஸோட வேல்யூஸ் கொண்டு வரணும், அது அப்படியே தான் இருக்கும். 1470 அப்படியே தான் இருக்கும். மல்டிபிகேஷனில் இருக்க 35 நம்ம என்ன செஞ்சிருவோம், டிவிஷனுக்கு கொண்டு வந்துடுவோம். அப்போ ஹைட்ஸ் மட்டும் லெஃப்ட் சைடு இருக்கும். 1470 டிவைட் பை 35, இதை வந்து 35ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 1470 வந்து 35ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 1ல் 35 வராது, 14லேயும் வராது, 147. அதில் தான் நமக்கு எத்தனை டைம்ஸ் 35 இருக்குன்னு பார்க்கணும். 4 டைம்ஸ் இருக்கும். 4 இன்ட்டு 35 140. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 7 கிடைக்கும். அடுத்து 0 டவுனில் கொண்டு வந்துடும். 70ல் வந்து எத்தனை 35 இருக்கும்னா 2 டைம்ஸ் இருக்கும். 2 இன்ட்டு 35 70, அப்போ 42. அப்போ ஹைட்ஸ் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் பி ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். அப்போ ஹைட்ஸ் டிஎஃப் வந்து எவ்வளோ வந்துருச்சு 30 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட் பிஇங்கிறது நமக்கு என்னது 42 சென்டிமீட்டர். Question number 11. One of the diagonals of a rhombus is thrice as the other. அதாவது ஒரு டயகனல்ஸ் ரோம்பஸ் சொல்லியிருக்காங்க. ரோம்பஸோட ஒரு டயகனல்ஸ் வந்து அதர் டயகனல்ஸோட எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, thriceன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த டயகனல்ஸ் இஸ் 24 சென்டிமீட்டர். சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த டயகனல்ஸ் இஸ், ரெண்டு டயகனல்ஸ் ஆட் பண்ணால் என்ன வந்துடும் 24 வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கேட்குறாங்க. இப்போ டயகனல்ஸோட வேல்யூஸு டைரெக்டாக கொடுக்கல. ஒன் டயகனல்ஸ் வந்து அனதர் டயகனல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, த்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அந்த 2 டயகனல்ஸ் ஆட் பண்ணால் 24ன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கேட்குறாங்க. இப்போ ஒன் டயகனல்ஸ் வந்து D1 எடுத்துட்டோம். அனதர் டயகனல்ஸ் வந்து த்ரைஸ்னால D2 வந்து நம்ம எப்படிக்கலாம், த்ரைஸ்னால 3 இன்ட்டு D1ங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சம் ஆஃப் த டயகனல்ஸ் D1 + D2 ஈக்குவல் டு 24ன்னு சொல்லியாச்சு. அப்போ D1க்கு பதிலாக D1 எழுந்துடும், D2க்கு பதிலாக 3 இன்ட்டு D1 ஈக்குவல் டு 24. அப்போ 3 + 1ங்கிற நமக்கு என்ன வந்துடும் 4D1.
4d1 equal to 24. அப்போ மல்டிபிகேஷனில் 4 நமக்கு என்ன வந்துடும், டிவிஷன் கொண்டு வந்துடும். அப்போ d1 equal to 24/4. 24 வந்து 4 டிவைட் பண்ண போகிறோம். 24 4 டிவைட் பண்ணலாம். 24 எத்தனை 4s இருக்குன்னு பார்க்கலாம். 6 4s are 24. அப்போ எத்தனை இருக்கும் நமக்கு, d1 ஓட வேல்யூஸ் வந்து 6 cm. d1 கொண்டு வந்தாச்சு. அடுத்து d2ங்கிறது கொண்டு வர போகிறோம். d2க்கு என்ன இருக்குது, 3 × d1. இப்போ d1க்கு பதிலாக நம்ம 6. அப்போ 3 × 6 இங்கே என்ன வந்துடும், 3 6 are 18. அப்போ d2 equal to 18 cm. அப்போ d1 கிடச்சிருச்சு, d2 கிடச்சிருச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் என்ன வந்துடுதுன்னா 1/2 × d1 × d2. அதாவது ஃபார்முலா 1/2 × d1 × d2. 1/2 வந்து அப்படியே தான் இருக்கும். d1க்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், 6ங்கிறது எழுத போகிறோம். d2க்கு பதிலாக நம்ம செய்கிறோம் 18ங்கிறது எழுதுகிறோம். இப்போ கேன்சல் பண்ணுறோம். 1 2s are 2, 9 2s are 18. அப்போ என்ன வேல்யூஸ் இருக்குது, 6 × 9. அப்போ 6 × 9 கீழே வந்துடும், 6 9s are 54. அப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிருச்சு, ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வந்து 54 cm²ங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். A man has to fill a rhombus shaped swimming pool. One of the diagonals is 13 meter and the other is twice the first one. Then find the area of the swimming pool and also find the cost of cementing the floor at the rate 15 rupees per square meter. ஒரு ஸ்விம்மிங் பூல் சொல்கிறாங்க மேனு, அது வந்து ரோம்பஸ் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரோம்பஸ் ஷேப்னாலே நம்ம டயகனல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு டயகனல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 13 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டயகனல்ஸ் வந்து 13 மீட்டர். அதர் இஸ் டுவைஸ் த ஃபஸ்ட் ஒன். அப்படின்னா என்ன சொல்லுங்க, ஃபஸ்ட் ஒன் 13 மீட்டர்னா அதர்ஸ் டுவைஸ்னால் என்ன வரும், 2 × 13 அப்படிங்கிற நம்ம d2ங்கிற டயகனல்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஒன்று d1, செகண்ட் அதர் டயகனல்ஸ் வந்து டுவைஸ் த ஃபஸ்ட் ஒன் சொல்லியிருக்காங்க. டுவைஸ்னா 2 × ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல். ஃபஸ்ட்டு ஏரியா கொண்டு வந்துடும். அதோட சிமெண்டிங் த ஃப்ளோர் அடுத்த ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 per square meter. 1 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 15 rupees செலவாகுது. அப்போ எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டயகனல்ஸ் d1 equal to 13 meter இல்லையா. செகண்ட் டயகனல் d2 equal to twice the first diagonal. அப்போ twiceனா 2 × 13. அப்போ 2 × 13னா நமக்கு வந்துடும் 26 மீட்டர்னு வந்துடும். இதுதான் நமக்கு அந்த செகண்ட் டயகனல். இப்போ d1 d2 இருக்குது. ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் equal to 1/2 × d1 × d2. அப்போ 1/2 அப்படியே தான் இருக்கும். d1க்கு பதிலாக நம்ம செய்கிறோம் 13 எழுத போகிறோம். d2க்கு பதிலாக நம்ம செய்கிறோம் 26 எழுதுகிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம். 1 2s are 2, 1 2s are 2, 3 2s are 6. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 13 இருக்குது, இங்கே ஒரு 13 வந்துருச்சு. அப்போ 13 × 13 அதான் மல்டிபிள் பண்ண போகிறோம். 13 × 13. 3 3s are 9, 3 × 1 3, 1 3s are 3, 1 1s are 1, 9, 3 + 3 6, 1. அப்போ 169 ஸ்கொயர் மீட்டர். அப்போ ஏரியா கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது நம்ம பார்க்குறோம். அதாவது காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் 1 மீட்டர் ஸ்கொயர் ஆர் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 15 rupees சொல்லியிருக்காங்க. 1 மீட்டர் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மீட்டருங்கிறது 15 rupees. நமக்கு எவ்வளோ வந்துருச்சு, 169 வந்திருக்கு. அப்போ காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் 169 ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு 15 × 169 rupees. அதை மல்டி பண்ணி வர்றது தான் நமக்கு வேல்யூ. அப்போ 169 15ஆல் மல்டி பண்ண போகிறோம். 5 9s are 45க்கு 5, ரிமைனிங் 4. 5 6 are 30, 30 + 4, 34க்கு 4, ரிமைனிங் 3. 1 5s are 5, 5 + 3 8. அடுத்து 1 கீழே அதே வேல்யூஸ் கிடைக்கும். 1 × 9 9, 1 × 6 6, 1 × 1 1. 5 9 + 4 13க்கு 3, ரிமைனிங் 1. 9 + 6ங்க 15க்கு 5, ரிமைனிங் 1. 1 + 1 கீழே 2. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு, 2535. 2535ங்கிறது நமக்கு என்னது, அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து லெவல் பண்ணுற சிமெண்ட்டோட காஸ்ட் வந்து என்ன வந்துச்சு, 2535ங்கிறது வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த parallelogram whose base is 4 times the height and whose area is 576 square centimeter. ஒரு parallelogram சொல்கிறாங்க, ஹைட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, பேஸ் வந்து எப்படி இருக்குது சொல்லியிருக்காங்க, பேஸ் இஸ் 4 times the height. அதாவது அந்த ஹைட்டை வந்து 4 டைம்ஸுங்கிறது தான் என்னது பேஸுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏரியா கொடுத்துட்டாங்க 576 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிறது தான் ஏரியா. இப்போ ஹைட்டை வந்து ஹைட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். பேஸ் பி ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லியிருக்கோம்ல, 4 × ஹைட்ஸ். அப்போ பியோட வேல்யூ 4 ஹைட்ஸு, ஹைட்டோட வேல்யூ ஹைட்ஸு.
ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் 576 சொல்லி சொல்லிட்டாங்க, ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிற சொல்லிட்டாங்க, ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் நமக்கு தெரியும், பேஸ் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 576. பேஸோட வேல்யூ தான் 4h, ஹைட்ஸுங்கிற ஹைட்ஸ் ஈக்குவல் டு 576 அப்படி இருக்கும். இப்போ 4 மட்டும் நம்ம டிவிஷன் கொண்டு போகிறோம், மல்டிபிகேஷன். ஹைட்ஸ் இன்ட்டு ஹைட்ஸ் ஈக்குவல் டு 576 டிவைட் பை 4. இப்போ 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம், 576 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 5 வந்து 1 டைம்ஸ் இருக்கும் 4, அப்போ ரிமைனிங் 1. அடுத்து 7 டவுனில் கொண்டு வந்துடும், 17 ஆயிரும். 17ல் 4 டைம்ஸ் 4 4s are 16, ரிமைனிங் 1 வந்துடும். நெக்ஸ்ட் அந்த 6 அப்படி டவுன் வந்துடும், அதுவும் 4 தான் கிடச்சிட்டு ரிமைண்டர் 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, 144ங்கிறதா ஹைட்ஸ் இன்ட்டு ஹைட்ஸோட வேல்யூஸ். 144 எப்படி பிரிக்கலாம்னா 12 இன்ட்டு 12, 12 இன்ட்டு 12ங்கிறத நம்ம பிரிச்சிடலாம். இப்போ ஹைட்ஸ் இன்ட்டு ஹைட்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 12. அப்போ ஹைட்ஸோட வேல்யூஸ் என்ன சொல்லிடலாம், 12 சென்டிமீட்டருங்கிற சொல்லிடலாம். இது அப்படியே நம்ம என்ன செஞ்சிடும், ஈக்குவல் பண்ணிடலாம். ரெண்டுமே சேம் தான், ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஹைட்ஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் சொல்லியாது. இப்போ ஹைட்டு கொண்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பேஸுங்கிறதையும் கொண்டு வந்துடும். பேஸுக்கு பி ஈக்குவல் டு என்ன செஞ்சுருக்கோம், 4 இன்ட்டு ஹைட்ஸு. அப்போ 4 இன்ட்டு 12, 4 12s ஆர் அப்படிங்கிற 48, 4 12s ஆர் நமக்கு என்ன வந்துடும், 48ங்கிறது கிடச்சிடும். பேஸோட வேல்யூஸ் 48, ஹைட்டோட வேல்யூ 12 அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. அதாவது ஒரு டேபிள் சொல்லியிருக்காங்க. த டேபிள் டாப் இஸ் இன் த ஷேப் ஆஃப் த ட்ரெபிசியம் வித் மெஷர்மெண்ட்ஸ் given in the figure. இந்த டயக்ராம் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் யூஸ்டு டு கவர் த டேபிள் அட் த ரேட் 6 rupees per 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஒரு டேபிள் வந்து ட்ரெபிசியம் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து டயக்ராமில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் அதற்கு மேலே வந்து கிளாஸ் அப்ளை பண்ண போகிறாங்க. அந்த கிளாஸ் யூஸ்டு கவர் பண்ண போகிறாங்க. அதோட டேபிள் அட் த ரேட் 6 rupees per 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிற சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இது போருமே டேபிள்ஸோட கால் தான் நமக்கு. இது வந்து ஒரு ட்ரெபிசியம் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஹைட்டு, இது ரெண்டு பேரலல் சைட்ஸ். இந்த பேரலல் சைட்ஸ் வந்து 150 சென்டிமீட்டர், இந்த பேரலல் சைட்ஸ் வந்து 200 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 50 சென்டிமீட்டருங்கிற நமக்கு சொல்லிட்டாங்க. இப்போ அதுதான் எழுதிட்டோம். பேரலல் சைட்ஸ் ஏங்கிறது 200 சென்டிமீட்டர், பிங்கிறது 150 சென்டிமீட்டர், ஹைட்டுங்கிறது நமக்கு 50 சென்டிமீட்டர். இது கிவன்லேருந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ நார்மலான இங்கே ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற டேபிள்ஸ் எப்படி தான் இருக்கும், நமக்கு ட்ரெபிசியம் ஷேப்பில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க. பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏரியா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் காஸ்ட் கொண்டு வர போகிறோம். ஏரியாக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஃபார்முலா என்ன வரும்னா 1/2 இன்ட்டு ஹைட்ஸ் ப்ராக்கெட்டில் a+b அந்த பேரலல் சைட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி வரணும். இதுதான் நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம்க்குரிய ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஃபார்முலா பாருங்க, 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு ப்ராக்கெட்டில் a+b பேரலல் சைட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ ஏயோட வேல்யூஸ் தெரியும் 200 சென்டிமீட்டர், பியோட வேல்யூ 150 சென்டிமீட்டர், ஹைட்டோட வேல்யூ 50 சென்டிமீட்டர். அது அப்படியே அப்ளை பண்ணுவோம். 1/2 இன்ட்டு ஹைட்ஸுக்கு பதிலாக 50, ஏக்கு பதிலாக 200, பிக்கு பதிலாக 150. இப்போ 2ஐயும் 50ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 25 கிடச்சிரும். 200 + 150ங்கிற 350ங்கிற வேல்யூஸ் கிடச்சிரும். 25 இன்ட்டு 350, 25ஐயும் 350ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 0 இருக்கலாம், 0 வச்சுட்டு 25யும் 35 மட்டும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுவோம். 35 இன்ட்டு 25, 5 5s are 25க்கு 5, ரிமைனிங் 2, 5 3s are 15, 15 + 2 17, 2 இன்ட்டு 5 10, 0, ரிமைனிங் 1, 2 3s are 6, 6 + 1 7. நெக்ஸ்ட் 5 7 அப்படி டவுனில் கொண்டு வந்துடும். 7 1 + 7 = 8. நெக்ஸ்ட்டு 875 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 875 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா பாருங்கள், காஸ்ட் ஆஃப் 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிளாஸ் வந்து 6 rupees. 10 ஸ்கொயர் சென்டிமீட்டரோட காஸ்ட் வந்து 6 rupees. அடுத்து காஸ்ட் ஆஃப் 850 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிளாஸ், 850 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எவ்வளோ காஸ்ட் வருதுங்கிற நம்ம பார்க்க போகிறோம். 850 / 10, அப்போ 0 0 கேன்சல் பண்ணோம்னா இன்ட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 5s are 30, remaining 3s, 6 7s are 42 + 3 45, remaining 4s, 6 8s are 48, 48 + 4 52. அப்போ 5215 கிடைக்குது. அப்போ அந்த கிளாஸ் லெவல் பண்ணுற காஸ்ட் எவ்வளோ தான் வந்திருக்கும் கவர் பண்ணுறதுக்கு, rupees 5250 rupees வந்து நமக்கு சார்ஜஸ் ஆகும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 15. Arivu has a land ABCD with the measurement given in the figure. If a portion AB
ED is used for the cultivation where E is the midpoint of DC. Find the cultivated area அப்படிங்கிற கேட்குறாங்க. இப்போ ஏபிசிங்கிற டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏபியோட வேல்யூஸ் வந்து 24 மீட்டரு, ஏடியோட வேல்யூஸ் வந்து 18 மீட்டரு. அப்போ இது ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல். இந்த ஈங்கிறது மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க, டிசிக்கு மிட் பாயிண்ட்டு. இப்போ இந்த ஏபிஇடி இதை மட்டும்தான் வேலையாக வந்து ஏரியா கேட்குறாங்க. அப்போ அது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருது. ஒரு ட்ரெபிசியம் ஷேப்பில் தெரிஞ்சிருது. அப்போ ஏபிஇடி இஸ் ட்ரெபிசியம். ஏபிஇடி இஸ் ஏ ட்ரெபிசியம். ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் ஹைட்டு. நமக்கு ஹைட் வந்து 18 மீட்டர். அப்போ ஹைட் ஈக்குவல் டு 18 மீட்டர். அடுத்து வந்து டிசியோட வேல்யூஸும் இதுவும் சேம் தான், ஏபியோட வேல்யூஸும். அப்போ 24 மீட்டர். அப்போ இது வந்து மிட் பாயிண்ட்னால 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். அதாவது டிஇயும் இசியும் நமக்கு ஈக்குவல் வேல்யூஸ் தான். இந்த வேல்யூஸும் ஈக்குவல் தான். அப்போ 24 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு டிஇயோட வேல்யூஸ் கிடச்சிரும். டிஇயும் இசியும் இஸ் த மிட் பாயிண்ட்னால ஈக்குவல் சொல்லிடலாம். அப்போ டிஇ ஈக்குவல் டு 24/2. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிரும், 12 கிடச்சிரும். அப்போ டிஇயோட வேல்யூஸ் என்னது 12 மீட்டர் பி. இதை ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ வந்து ஏபி ஈக்குவல் டு 24 மீட்டர். ஏபி வந்து 24, ஏ ஸ்மால் லெட்டர் ஏ. அடுத்து மேலே உள்ள பேரலல் சைட்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர் பி, அதோட வேல்யூஸ் வந்து 12 மீட்டர். இப்போ இது வந்து ஒரு ட்ரெபிசியம்னால ஹைட்டு தெரியும், பேரலல் சைட்ஸ் தெரியும், நம்ம ஏரியா கொண்டு வந்துடலாம். இப்போ ஏரியா ஆஃப் த கல்டிவேட்டருங்கிறது ட்ரெபிசியம் ஷேப் தான். ஏபிஇடி அதோட ஏரியா, ட்ரெபிசியத்தோட ஏரியா 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. 1/2 ஹைட்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், 18ங்கிறது எழுதியாச்சு. ஏக்கு பதிலாக 24, பிக்கு பதிலாக 12. இப்போ 2ஐயும் 18ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 9, 9 2s are 18. 24 + 12 36 வந்துடும். அப்போ 9 × 36, 9 வந்து 36ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 36 × 9, 9 6 are 54க்கு 4 ரிமைனிங் 5, 9 3s are 27, 27 + 5 32. அப்போ 324. அப்போ 324 மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிற சொல்லிடலாம். அது வந்து நமக்கு ஏபிஇடியோட ஏரியாங்கிறது கொண்டு வந்தாச்சு.